ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இண்டெக்ஸ் அனலிஸ்ட் தான். இண்டெக்ஸ் அனலிஸ்ட் வெரி சிம்பிள் தாங்க. நேற்று நம்ம பார்த்துருந்தோம், இன்னும் டிலீட் பண்ணிடுச்சு. நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இந்த சர்க்கிள் சப்போர்ட் எடுத்துகிட்டு பட் செகண்ட் ஹாஃபில் கீழே ரொம்ப இங்கே ஹோல்ட் ஆகலை. பட் அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டான். இது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்ம அது கூட வந்துடலாம். முதல் விஷயம், இங்கே ஒரு ரேஞ்ச் ஆகுது, 4 நாளாக கிட்ட அப்படியே ரேஞ்ச் ஆகினுக்குது. ஓகேவா, இந்த லெவல் கிட்ட இப்போ ரேஞ்ச் ஆகினுக்குது. ஸோ கன்ஃபார்ம் இப்போ ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் டவுன் பிரேக் அப் கொடுத்து தான் ஆகணும். எப்பயும் போல் 3 சினதாங்க. ஒன்று ஃப்ளாட், இல்லை கேப் அப், கேப் டவுன். சப்போஸ் இப்போ இந்த லெவலில் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணால் மேலே இதுக்கு 48,000க்கு மேலே பிரேக்கர் கொடுத்து போனோன்னா வெல் ஆஃப். நம்ம 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். 48,200 வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இங்கே இப்படி ரேஞ்ச் ஆகிட்டு இதை பிரேக்கர் கொடுத்தோன்னா குறைஞ்சது நம்ம இங்கேயும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே நாம் எழுதலாம். 47,500 லெவல் கிட்ட. மற்றபடி பார்த்தா இது காலையிலே எப்படி சொல்கிறது, காலையில் இந்த இது கீழே சாரி நான் இந்த பக்கம் வச்சுருக்கணும், நம்ம இதை பண்ணியாச்சுல. குறைஞ்சது காலையில் இங்கே லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டானா இல்லை கீழே கேப் டவுன் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டானா வச்சுக்கேன். நம்ம என்ன பண்ணோன்னா முதல்ல 5 மினிட்ஸில் ஒரு பேட்டர்ன் உருவாகுதா, இப்படி ஓப்பன் ஆகுதா, விற்கிறாங்கண்ணா மேலே போயிட்டு அப்படியே திரும்பி ஒரு எம் பேட்டர்ன் இது பிரேக்கர் கொடுக்குறாண்ணா பாருங்கள். பிரேக்கர் கொடுத்தானா நம்ம அப்போ செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸும் கரெக்டாக இருக்கும், பையிங்க்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதேமாரி தான் பெரிய கேப் அப் வச்சா கூட சப்போஸ் அங்கே பையிங்கில் இருக்கிறானா செல்லிங்கில் இருக்கிறானாக்கு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அது வரைக்கும் நம்ம டேரெக்டாக எப்படி சொல்கிறதுனா ட்ரேட் பண்ண வேணாம், பெரிய கேப் அப் கேப் டவுன் வச்சா. மற்றபடி இதுக்குள்ளே வச்சாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப ரிஸ்க் நம்ம அதிகமாக எடுக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் ஆகாது. ஓகேவா, அப்புறம் பேங்க் நிஃப்டி நம்ம சொல்கிறது வேறு எதுவும் கிடையாது. நம்ம கடந்த ஒரு வாரமாக சொல்லியிருந்த மாதிரி தான் கரெக்டாக நம்ம நினச்சோம் இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிடும், கரெக்டாக நம்ம ப்ராஃபிட் கட்டும். நேற்றுக்கான ப்ராஃபிட் கரெக்டாக கொடுத்துட்டோம். நம்ம கீழே திரும்பி ட்ரேட் இருந்தால் அதேமாரி மேலேக்கான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். அவன் போகிற பார்க்க போட்டோம், எங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது அங்கே ரிவர்ஸ் ஆனால் முடிச்சுடுவோம், இல்லை பை பண்ணிப்போம். அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் தான் போவான், சரி இல்லை இவன் இப்போ இங்கே நல்லாங்க, இப்போ இங்கே வந்ததுக்கு அடுத்து ஓகே இவன் இதுக்கு மேலே இவன் ஹோல்ட் ஆகுவான் அப்படின்னு நாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கூடாது. ட்ரேடிங் பொறுத்த முக்கியமான விஷயமாக தான். ப்ரெடிக்ட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். இப்போ அங்கே இதுவாகிறான் ஆல்மோஸ்ட் கரெக்டான லெவலில் இங்கே நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கணும்னா இங்கே பாருங்க இப்போ இங்கே மேலே ஓப்பன் ஆகிட்டான். நம்ம நினச்சோம் இதுக்கு கீழே பிரேக்கர் கொடுத்தானா செல் பண்ணணும்னு சொன்னோம். ஓகே செல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. செல் பண்ணணும் பண்ணாமல் இருந்தோம், அது ரெண்டாவது விஷயம். சப்போஸ் நம்ம செல் பண்ணியிருந்தால் ஹைப்போதெட்டிக்கலி சொல்கிறோம் உங்களதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்தானா வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது செகண்டு ஒரு டபுள் பட்டன் கிடச்சிச்சா கரெக்டாக நம்ம இந்த லெவல்கிட்ட நம்ம இந்த ரெட் கேண்டில் பார்த்தியா, இந்த லெவலில் நம்ம முடிச்சிருக்கணும். முடிச்சிங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் வேணுன்னா கூட இங்கே பை பண்ணிக்கலாம். பை பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற இந்த லெவலில் பை பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். இன்கேஸ் இது பிரேக்கர் கொடுத்தானா இந்த லெவல் லாஸ் ஆகும் தான் ப்ராப்ளமெட்டிக். ஏன்னா உங்கள் பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. அது இங்கே லாஸ் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் உடனே கீழே வராது, அதுக்கடுத்து இப்படி ரேஞ்ச் ஆகும். ஸோ ரேஞ்ச் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே இன்னொரு ட்ரேட் போகலாம், செல்லிங்க்கு போகலாம். இது காலையில் நடந்தது எத்தனை மணிக்கு, ஆல்மோஸ்ட் 10:45க்கு நடந்தது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே இவன் கீழே எங்கே போகலான்னு தெரிஞ்சிச்சு. இங்கே திரும்பி இதை பிரேக் அவுட் கொடுத்து இப்படி ரேஞ்ச் ஆச்சுன்னா கீழே இறங்க போகலாம். ஸோ அதனால் நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த செல்லிங் போடலாம். ஆட்டோமேட்டிக்கலி இங்கே செல்லிங் போட்டால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கீழே கிடைக்குமா. அதுவே நீங்கள் இங்கே பை போட்டிங்க, செல்லிங் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ செல்லிங் முடிஞ்சிச்சு, பையிங்கில் போட்டிங்க. பையிங் போட்டதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு இது படிச்சது நமக்கு பர்சன்டேஜில் நம்ம பார்ப்போம் எத்தனை பர்சன்டேஜ் கிடச்சிருக்கோம். இவ்வளோ தூரம் கிடச்சிருக்குமா, ஆல்மோஸ்ட்டு 45 0.45 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் பேங்க் நிஃப்டியில். இல்லை அப்படி இல்லைன்னா அந்த ஒரு இது கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எம்பேட் மாதிரி ஆச்சா, இங்கே எம்பேட் வந்ததுனால நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே குறைஞ்சது 130 150 பாயிண்ட்ஸ் கிடச்சிதுல இங்கே. திஸ் இஸ் என்எஃப்.
இப்படி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு இன்ட்ராடேஸ், ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பெரிய பெரிய லெவலில் நம்ம இது பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம பேஷண்ட்டாக பொறுமையாக வெயிட் பண்ணணும். பொறுமையாக வெயிட் பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸும் பெருசாக இருக்கும். பட் நம்ம இன்ட்ராடேட்ற போது நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எங்கெங்கே பொறுமையாகணுமோ அங்கங்கே தான் பொறுமையாகணும். எக்ஸாம்பிள், இப்போ இங்கேருந்து கீழே வர்றதுக்கு செல்லுன்னு வந்துட்டான். அப்படியே மேலே போகும்போது பண்ணலாம், எப்படி பொறுமையாக மேலே போனான். இதை இன்னும் 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியும். இங்கே அப்படியே ரேஞ்ச் ஆனானா அப்படியே திரும்பி போனோம், அப்படியே இப்படி திரும்பி இந்த மாதிரி. இந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கலாம். ஓகே, ஒரு இது இப்படி தான் போகிறான் அப்படின்ட்டு பொறுமையாக. அதை விட்டு நம்ம எப்படின்னா 15 மினிட்ஸ்லேயே இப்போ இங்கே வரானா அப்படியே அங்கே வந்து பொறுமையாக வெயிட் பண்ணாமல் எந்த பேட்டர்ன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். ஒரு பேட்டர்ன் கொடுத்ததுக்கு டிசைட் பண்ணால் நமக்கு வந்து லாஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்கும். இட்ஸ் ஓகே. பட் அந்த பேட்டர்ன் டிசைட் ஆகிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டுனா, சப்போஸ் அவன் கீழே இறங்கினா கூட நமக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வராது. சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல நான் சொன்ன ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ தாங்க. இங்கே சப்போஸ் ஒரு நல்லா ரொம்ப நேரம் இங்கே ஹோல்ட் ஆயிருந்தானா நல்லா கீழே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேட்டர்ன் நம்ம வெயிட் பண்ணும் போச்சு நல்ல ப்ராஃபிட்டும் எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கு தான் சொல்கிறது பேஷன். இது ஒரு ஸ்ட்ரெட்டஜி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஃபுல்லாக FinNifty தான் சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி தான் FinNifty ஒன்றும் சொல்லலை. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஆகிடுச்சா, அதை திரும்பி மேலே ஏறிட்டான். அவ்வளோதான். நம்ம இங்கே ஆடுற க்ளோசிங் இங்கே முடிஞ்சிச்சா, டபுள் பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சா, ஓகே இந்த லெவலில் நம்ம முடிச்சிருக்கோம். திரும்பி பை பண்ணாலும் பை பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கடுத்து இந்த லெவல் பிடிச்சிருக்கலாம். ஓகேவா? FinNifty. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உன்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இவங்க கேட்டுக்கலாம் 21,490 480. இப்போ 3 சின்னதாக தான் எப்பயும் போடல. ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணான்னா வெல் ஆஃப் நம்ம செகண்ட் ஹாஃபில் பை பண்ணிக்கலாம். நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். குறைஞ்சது 50% கிடைக்கும் ஆப்ஷனில். அதில் கேரண்டி, சந்தேகம் கிடையாது. செகண்ட் ஹாஃபில் பை பண்ணால் பையோ செல்லிங்கோ செகண்ட் ஹாஃப் பண்ணால் ஓகேவா? இதை ஓப்பன் பண்ணும்போது இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போனோன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம பை பண்ணிக்கலாம். பெட்டராக இருக்கும். மேலே ஒரு 500 530 கிட்ட நம்ம 550 வரைக்குமே நம்ம பார்க்கலாம். கிட்டதாங்க. இன்கேஸ் ஒரு பெரிய கேப் டவுன் இந்த லெவல்லாம் கிட்ட ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் அவுட் கொடுத்தோன்னா செல்லிங் நல்லா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம இவ்வளோ தூரத்தில் இருந்து இதை லாங் டார்கெட் வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். இது வந்து நம்ம சரியாக பேட்டர்ன் யா 360 இந்த ஒரு இது சப்போர்ட் ஆகுது எனக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கோங்க, ரேஞ்ச் ஆனாலும் நாங்கள் சப்போர்ட் போடணும்னு தெரிஞ்சிருக்கோம். அங்கே ஒரு கொஞ்சமாச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் அங்கே போடுறேன். கேப் அப் வச்சா ஓகே. இங்கெல்லாம் கேப் அப் வச்சுட்டு 15 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணோன்னா குட் எனஃப் ஒன் சைன் பையிங் பாசிட்டிவ் சைனில் போகலாம் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில். இன்கேஸ் அது 15 மினிட்ஸ்லேயே போய்ட்டு இந்த பேட்டர்லாம் கொடுத்துட்டோம்னா நமக்கு க்ளோஸ் பண்ணிடலாம், செல்லிங்க்கு வந்துடலாம். ஓகேவா? அது கேப் அப்பில் வைக்கும்போது நான் சொல்கிறேன். அதே கேப் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்குலாம் ஓப்பன் பண்ணான்னா நம்ம வந்து 5 மினிட்ஸ் பார்ப்போம். 5 மினிட்ஸில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம செல்லிங் போட்டலாம். ஃபஸ்ட் டார்கெட் வந்து நம்ம மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் வைப்போம், ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸு. செகண்ட் டார்கெட் பார்த்தா அதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸு. இட்ஸ் எனஃப். ஓகேவா? 1 மினிட் ப்ளீஸ். இதுதான் இன்றைக்கான அனலைசிஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் பாய்.